அல்லது எங்கள் மீது வேதம் இறக்கி அருளப்பட்டிருந்தால் அவர்களை விட நல்ல முறையில் நேர்வழி நடப்பவர்களாக விளங்கியிருப்போம் என்று இனி நீங்கள் சாக்கு போக்கு கூறிட முடியாது. உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றும் நேர்வழியும் அருட்கொடையும் உங்களிடம் வந்துவிட்டன. அப்போது அதெல்லாம் சொல்கிறேன், எங்கள் மீது அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாரையும் குறிக்கும். இது அல்லாஹ்வுடைய வேதம் அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி தமிழர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற மக்களை சொல்கிறேன், இந்தியாவில் வாழ்கிறவங்க, இப்போ சைனாவில் வாழ்கிறவங்க, ரஷ்யாவில் வாழ்கிறவங்க, யாராக இருக்கட்டும், இனி யார் குரான் எடுத்து படித்தாலும் என்ன, இப்போ அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இது குறிப்பிட்ட சாராரு கிடையாதுன்ட்டான். இங்கே யாரையும் சிறப்பிக்கலை. அகிலத்தாரை விட உங்களை சிறப்பித்திருந்தோம் பனி இஸ்ராயல்களுக்கு சொன்னானா, அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த டயலாக் அகிலத்தாரை விட அரபுகளை சிறப்பித்தோம்னு எங்கேயாவது இருக்கா? இது அகிலத்தாருக்கு உபதேசம், அவ்வளோதான். இது உலக மக்களுக்கு உபதேசம். யாயோன் நாஸ், உலக மக்களின் நபி, உலக மக்களின் வேதம், உலக மக்களின் ஷரியத், உலகம். இங்கே வந்து குளோபல் சிட்டிசன்ஷிப் தான். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபியுடைய வாரிசு யார்? இப்ராஹிம் நபிக்கு பிறந்திருந்தாலும் வாரிசு, பிறக்கலனாலும் வாரிசு. இன்றைக்கி வந்து ஜிஸ்மானி வாரிசு கிடையாது, அதாவது இந்த உடல் சார்ந்த வாரிசு கிடையாது, ரூஹானி வாரிசு. என்னுடைய ரூஹுக்கு அது எப்படி வந்து நம்முடைய உடல்களுக்கு வாரிசு இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய ரூஹுகளுக்கு வாரிசு இருக்குது. நாம் சொல்லக்கூடிய நற்போதனைகளை யார் ஃபாலோ பண்ணுறோன்னா அவன் தான் நம்முடைய வாரிசு, அவன் தான் வாரிசு. அதுதான் இஸ்ரார் அஹமத் வந்து ஒரு இதில் பேசுவார். அல்லாமா இக்பாலோடைய பையன் வந்து அல்லாமா இக்பால் ஒரு நினைவு நிகழ்ச்சியில் அல்லாமா இக்பாலை பார்த்து அவன் சில விஷயங்கள் பேசுவார். அவன் செக்யுலரு. யார்? அல்லாமா இக்பாலோடைய பையன் செக்யுலரு, சரியா? அவன் வந்து என்ன சொல்லுவான், எங்கள் அப்பா வந்து மதவாதியெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, எங்கள் அப்பா வந்து நல்லிணக்கத்தை விரும்பினார், அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு நான் ஏதோ பேசிட்டு உட்காருவோம். உட்காந்தோடனே இஸ்ரார் அஹமத் எந்திரிப்பார். அவருக்கு ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து அல்லாமா இக்பாலோடைய பையன்னு அவர் நினச்சிக்கிறாரு. அல்லாமா இக்பாலோடைய பையன் நான் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, அவர் கோச்சிக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, உங்கள் அப்பாவுடைய ஒரு வாரிசு நான், ரூஹானி வாரிசு நான். உங்கள் அப்பா யாருன்னு உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்கள் அப்பா யாருன்னு நான் சொல்கிறேன். அவருக்கு என்னங்க தெரியும்? இந்த மேடையில் உட்காந்துருக்கு, அப்படியே அவன் மூஞ்சி அப்படியே சுருங்கிருச்சு. அவனுக்கு என்னங்க தெரியும்? அவங்க அப்பா யாருன்னு என்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு கவிதை ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சுருக்கேன் நான். என்னென்ன அவருடைய ஐடியாலஜி என்ன, அவர் எதை பேசினார், அவர் என்ன பண்ணாருங்கிறது நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி இப்ராஹிம் நபியுடைய வாரிசு யார்? யார் வேணாலும் நீங்கள் வாரிசு, நீங்கள் ஈரோட்டில் வாரிசு, நீங்கள் வாரிசு. நீங்கள்லாம் யாருக்கு பிறந்தீங்க? நான் யாருக்கு பிறந்தேன்? பிரச்சனை எவ்வளோ பெரிய மகத்தான இது.